ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சகிஷா ஜோன். இது நாங்கள் ஃபேமிலியாக வந்து 3 days ட்ரிப் போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டே வீடியோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 day வீடியோ வந்து இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பஸ்ஸில் ஏறினோன்னே வந்துட்டு எல்லாருமே இந்த டிஸ்கோ லைட்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே வந்து மாமியார் வீட்டு சைடு எங்கேயாவது ட்ரிப்பு போனால் நம்மளால் வந்து ஜாலியாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. செம்மாட்டம் ஆடியாச்சு. நாங்கள் வந்து ஒரு 4-5 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தர்காக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் வந்து அங்கே போயிட்டு அங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மிட் நைட்டில் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஹால்ட் போட்டிருந்தோம். அது ஹைவேல இருந்துச்சு. அந்த கடையோட ஒரு ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அங்கே டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். அந்த டைமில் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆனோம். இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் போனது. நிறைய பேர் வந்துட்டு இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுவீங்க. ஆல்ரெடி சில பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக போகிறோன்றது மட்டும்தான் ஹாப்பினஸ். அங்கே போய் வந்து நாங்கள் சும்மா சுற்றி தான் பார்க்க போனோம். வேறு எதுவும் நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரே பண்ணுறதோ அதெல்லாம் நான் பர்சனலாக பண்ணலை. ஸோ எனக்கு அது ஒரு ஃபேமிலி ட்ரிப். அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அவ்வளோதான். அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இடமே இல்லை. அங்கே வரவங்களாம் தங்குறதுக்கு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணலை. நாங்கள் 4 மணிக்கு போய் ஒரு 8-9 மணிக்கு தான் அந்த இடத்துக்கே உள்ளே போனோம். அது வரைக்குமே நாங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து 2-3 இடத்துல இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இல்லை நடக்கிறதுனா ரொம்ப பயம். உங்களில் யார் யாருக்கெல்லாம் பயம்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த தர்காவை சுற்றி நிறைய இடத்துல வந்து விண்ட் ஃபேன் இருந்துச்சு. நான் இவ்வளோ பக்கத்தில் அதை இப்போ தான் பார்க்குறேன். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்துட்டு மார்னிங்கும் நாங்கள் போயிட்டு அந்த விண்ட் மில்லெல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து நாங்கள் தங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடம். இங்கே வந்து எல்லோரும் சமந்தான். எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு வேறு ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தோம். ட்ராவல் பண்ணி போனோன்னே அங்கே எதுவுமே சமைக்க முடியாது அப்படின்றதுனால வீட்டிலேருந்தே வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுட்டு போயிருந்தோம். அதவே தான் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே 4 மணிலேருந்தேலாம் நம்ம முழிச்சே இருக்க மாட்டோன்றதுனால டே வந்து போகவே இல்லை. 7 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 9 மணிக்கெலாம் இன்னும் 11 மணி ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மார்னிங் 11:30க்கெலாம் லஞ்சே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்து நான் டைம் லாப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அங்கே வந்து எங்கள் ஹாலையும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவர் நார்மலாகவே வந்து சூப்பராக சமைப்பார். ஸோ அவரை நம்பியே வந்து லஞ்ச் வந்து கொடுத்தாச்சு. அந்த தர்கா வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே நார்மலாக டியூப்பில் வர தண்ணியே வந்து உப்பு தண்ணியாக தான் இருந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கே போய். மற்றபடி அங்கே தங்குனது, அங்கே இருந்தது எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு லஞ்சுக்கு வந்து குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு சாப்பாடு ஆகிட்டுருக்கப்போ இன்னொரு சைடு வந்துட்டு போய் கறியெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமா வந்துட்டு அரிசி கழுவுறதையே வீடியோக்காக ஏஸ்தட்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்காக பண்ணிகிட்டு இருந்தார்.
என் ஹஸ்பண்ட்க்கு வந்து குக்கிங் மேலே வந்து ரொம்ப ஆர்வம். என்ன நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா முன்னாடி நாள் டின்னருக்கே சொன்னிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. அவ்வளோ ஸ்பீடாக செய்வார். ஸோ அவர் தான் அன்றைக்கி எங்களுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எங்களுக்கு இருந்த பெரிய டாஸ்க்கே எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிக்கிறது தான். அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவள் அழுவான்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஹலோ, நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க வந்திருக்கோம். இப்போ மொட்டை அடிக்கிற பாப்பா அவளுக்கு வந்து முடி எடுக்கிறத விட தெரியாத கடைக்காரர் பக்கத்தில் நிற்கிறதா அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. மொட்டை அடிச்சதுக்கப்புறமா முடியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. இந்த தர்காவுக்கு வந்து எங்கள் ஹலாஹலை அடிக்கடி வந்ததுனால இங்கே பக்கத்தில் தோப்பில் ஒரு பம்பு செட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் குளிக்கலான்னு தான் கிளம்பிட்டோம். அந்த தர்காவிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த தோப்புக்கு போகிறதுக்கே. அந்த தோப்புக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே வாங்க, இன்னும் 2 பேர் மட்டும் குளிக்கிறாங்க. அவங்கள வேடிக்கை பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேணாம் 2 பேர் டவுன் போட்டாச்சு. இந்த 3 நாளுமே வந்துட்டு எங்கள் ஹாலா பசங்க தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்னா 3 டேஸ்மே நான் எங்கேயாவது மறந்தாலும் அக்கா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. வளைச்சு எடுப்போம். அப்படியா? அது ஒரு ஜம்பா. ஆனால் நான் சாப்பிட்டேன். இந்த ஊசியை நல்லா பார்த்துக்கணும். க்ளோஸ்அப்பில் பார்த்தா குளிச்சுட்டு வந்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நடந்து வர்றப்பவே நாங்கள் 2 ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டோம் பசி தாங்க முடியாமல். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டேவோட அடுத்த பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு கடற்கரைக்கிட்ட இருக்க ஒரு தர்காக்கு போகலான்னா. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் கிளம்புனோம். இதுதான் வந்து அந்த தர்கா. இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுனாமி ஏதோ வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால நிறைய வந்து இங்கே டேமேஜஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஊரை சுற்றி இருக்க எந்த தர்காலையுமே வந்துட்டு மேலே வந்து டாப் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல். இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணி இதே ஊரில் போன எந்த தர்காலையுமே மேலே டாப் வந்து க்ளோஸ்டாக இல்லை. எனக்கு வந்து பொதுவாகவே கடலில் குளிக்க பிடிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மண்ணாயிரும், நம்ம போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் துரு பிடிச்சி போயிடும், டேர்ன் ஆயிடுவோம். இங்கே போய் நாங்கள் குளிக்காமே நாங்கள் எல்லாருமே டேர்ன் ஆகி தான் வந்தோம். ஆனால் பசங்கள்லாம் வந்து கடல் தண்ணி எது என்னன்னு பார்க்காம ஜாலியாக குதித்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அலையுமே பயங்கரமாக வந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. நாங்கள் போன தர்காவோட பேர் வந்து சையத் அலி ஃபாத்திமா தர்கா. அதை சுற்றி 5 தர்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போன ட்ராவல்ஸோட டிரைவருக்கு வந்து வழி தெரியாமல் நாங்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அந்த பீச் தர்காக்கு அப்புறம் போனோம். ரொம்ப நேரம் வந்து பஸ்லேயே தான் சுற்றிட்டு இருந்தோம் வழி தெரியாமல். அதுக்கப்புறமும் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிட்டதுனால அதுக்கப்புறம் நாங்கள் போகலை.
ரிட்டன் வந்து நாங்கள் சைதலை ஃபாத்திமா தர்காக்கே வந்து நைட்டு தூங்க வந்துட்டோம். இங்கே ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த வாழைப்பழமும் பாலும் போட்டு ஒரு ட்ரிங்க் தருவாங்க. அது வந்து அடிப்பொலியாக இருக்கும். நாங்கள் போய் உட்காந்து உடனே ஒரு 6-7 கிளாஸ் வந்து உள்ளே போயிட்டே இருந்துச்சு. வாழைப்பழமும் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம போய் உட்கார. ஸோ நாங்களும் நிறைய வாழைப்பழம்லாம் கொண்டு போயிருந்தோம். அதுவுமே அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஈவினிங் டைமில் வந்து கூட்டம் இன்னுமே அங்கே அதிகமாக இருந்துச்சு. அன்றைக்கி சில ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். செகண்ட் தேர்ட் டே வந்து எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ காட்டின பிளேஸுக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் நவ், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.